அனைவருக்கும் மனப்பறவையின் பணிவான வணக்கங்கள். மணிவண்ணன் அப்படின்ற ஒரு நண்பர் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காப்புல. பாண்டிச்சேரி தான் ஆக்சுவலாக. இது வந்து ஃபிஷர்மேன் தான், மீனவர் நண்பர்கள் தான் வந்து வலை வாங்குவாங்க. வலை வந்து ஏற்கனவே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின வலை வந்து நமக்கு ரிப்பேர் கட்டு வந்திருக்காப்புல. நம்ம பேட்ச் மாற்றுறது பாண்டிச்சேரியிலே. அவர் வந்து இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு வலை வந்து புது வலை வாங்கியிருக்காங்க. இந்த வலை வந்து ஒரு இடத்துல கம்பில் மாட்டி கிழிச்சிட்டாப்புல. இதை ஒரு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னாப்புல. இது நம்ம ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, உடனே இதை வாங்கினோம்னா சொல்கிறாங்க, உடனே கிழிஞ்சிருக்கு சார், இப்போ தான் வாங்கினேன் அப்படின்னு நிறைய கொஸ்டின் ரைஸ் ஆகும். ஆனால் இதில் என்னென்ன இடர்பாடுகள் இருக்குது அப்படின்றத பார்த்துங்க. ஃபிஷர்மேனை பொறுத்த வரைக்கும் அவங்க கடலில் வலை வாட்டுறது, வலை விசுவாங்க. அதுவும் அதாவது கரை வலை வாட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கரை ஓரத்தில் வலை வாட்டுவாங்க. அங்கெல்லாம் வந்து முள்ளுலாம் அதிகம் இருக்காது. அதே மாதிரி தான் போட்டு கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தா நைஸாக இருக்கும். ஸோ நம்ம ஆளுங்க இங்கேருந்து, அதாவது டெல்டா இந்த பக்கம் ரொம்ப கரம்பு ஏரிக்கரை ஆற்றங்கரையில் வலை வீசுகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிராமப்புறங்களில் வலை வளர்க்குறவங்க கொஞ்சம் திக்னஸாக போட்டு கொடுங்க சார் அப்படின்னா திக்னஸாக அவங்க பண்ணி தருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், எமர்ஜென்சிக்கு தண்ணி வரும்போது டக்குனு எனக்கு மீன் வேணும் அப்படின்ட்டு போயிட்டு எல்லாம் வலை வாங்குற ஆர்வத்தில் போய் வலை வாங்குவாங்க. அப்போ அவங்ககிட்ட இருக்கிறத கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்க நைஸாக பயன்படுத்துறதா கொடுப்பாங்க. இந்த வலை வந்து ஒரு 4500 ரூபாயிலேருந்து ஒரு 5000 வரைக்கும் கணக்கு வச்சிங்களா. ஸோ அப்படி கணக்கு பண்ணிங்கன்னா இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன ஒரு சம்பில் மாட்டி டக்குன்னு கிழிஞ்சு போச்சு, வலை இவ்வளோ தூரம் கிழிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இந்த வலையை வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னாவே ஒரு வேலைப்பாடு தான். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தைக்கிறது எல்லாரையும் கற்றுக்க சொல்கிறது காரணம் என்னன்னா, இப்போ கிழிஞ்ச வலையை ஒரு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் தைக்கணும், ஒரு ஊசி வச்சு தைக்கணும் அப்படின்னா இது மாதிரி கிழிஞ்சு போச்சு இல்லைங்க பாருங்க, கிட்ட வந்து இந்த மாதிரி கிழிஞ்சு போச்சு இல்லையா. இப்போ இந்த மாதிரி கிழிஞ்சிச்சுன்னா நம்ம இப்போ தைச்சோம் அப்படின்னா என்ன ஆகுனா, ஏற்ற இறக்கமாக ஆகிடும். வலையை வந்து நம்ம இப்படியே சடனாக தைச்சிட்டோம் அப்படின்னா வலை ஏற்ற இறக்கமாச்சுன்னா மீன் வந்து பூந்து போகிறது வாய்ப்பு வரும். இதை என்ன பண்ணணும்னா, நம்ம பேட்ச் போட்டு கட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு வேலைப்பாடு மாதிரி ஆக ஆரம்பிக்கும். நிறைய பேர் உடனே என்ன சொல்ல, சார் இப்போ சார் வாங்கினா உடனே கிழிஞ்சிக்கிச்சு அப்படின்னா, வலையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நைஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வலை வந்து நல்லா உடஞ்சி விடும், மீன்களும் நல்லா மாட்டோம். அப்படி தான் வந்து மீனவர்கள் வந்து வலை போடுவாங்க. அங்கே கடல் பகுதியில் வந்து கரவலை வாட்டத்தில் வந்து சின்ன சின்ன சைஸ் மீன் தான் கிடைக்க முடிஞ்சது. ஒரு 2 கிலோ 3 கிலோக்கெலாம் அதிகம் போக முடியாது. இந்த மடவை மீன், அந்த மற்ற மீன்கள்லாம் கொஞ்சம் பாறை மீன்லாம் கொஞ்சம் பிடிக்கலாம். ஆனால் ஆற்று பகுதியில் பார்த்தீங்கன்னா 5 கிலோ 3 கிலோ வரைக்கும் பிடிக்கணும் அப்படின்னா இந்த வலை வந்து தாங்காது ஆக்சுவலாக. ஸோ அதுதான். அதே மாதிரி உள்கையில் வந்து பார்த்தீங்கன்னா, உள்கையில் நிறைய பேருக்கு சந்தேகம் வருது. ஆக்சுவலாக வந்து கடல் வலை பார்த்தோன்னே நம்ம கடல் வலையா அப்படின்னு கண்டுபிடிச்சிரும். ஃபிஷர்மேன்கள் பயன்படுத்துகிற வலையை பார்த்தோன்னா நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் மெலிசாக போட்டு வச்சுக்குவாங்க. ஏன்னா மீன்கள் படுறோம், நல்ல மீன்கள் உட்காரணும் அப்படின்னா இந்த மாதிரி கயிறுகள் தான் போடுவாங்க இங்கே பாருங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் கேட்டுதாங்க நிறைய பேர், சார் ஃபிஷர்மேன்கள் போகிறதுக்கும் ஸோ இங்கே போகிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இங்கே கிராமப்புறங்களில் பயன்படுத்துறது, அதாவது ஆற்றில் சைடில் இருக்கும் பயன்படுத்துறதுக்கு என்னன்னு கேட்டுருந்தாங்க. இப்போ கவுர் பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது அரை இல்லை கால் கயிறை முறுக்கி அரையாக ஆக்கிடுவோம். இது வந்து அரை தான் இது. ஆனால் நம்ம ஒரு கயிறு கொடுத்துருப்போம், அந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2.5 கொடுத்துருப்போம். டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ காட்டுற பாருங்க, அந்த கயிறுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே வாங்க காட்டுற பாருங்க. இப்போ இந்த கயிறுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து அரை கயிறு, இது வந்து ஒன்று, இது வந்து 2.5. எவ்வளோ பெருசு இருக்கும், டிஃப்ரென்ஸ் மாறுது பாருங்கள். சின்னது பெருசு, அதோட பெருசு பாருங்கள். அப்போ என்ன பண்ணோம், இப்போ 5 கிலோ வெயிட்டு இல்லை 4.5 கிலோ வெயிட்டுக்கு இது போடுறோம், 4 கிலோ வெயிட்டுக்கு இது போடுறோம். அப்போது இது ஒரு 3.5 கிலோ வெயிட்டுக்கு இந்த சைஸ் போடலாம். இதோட கம்மியாக எறா வலைக்கு வந்து இதோட சின்னது போடுவாங்க. அப்போது டிஃப்ரெண்ட் ஷேப் வந்து மாறும். எல்லா கயிறுமே இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுனால நம்ம எல்லா மாடல்லையும் கயிறு வச்சுருக்கோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்கிட்டு வந்து இவங்க ஓன் யூஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சடனாக போய் வலைன்னு கேட்கும்போது அவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே கொடுப்பாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து நம்ம குறை சொல்கிறது வந்து தவறு. நமக்கு தேவைக்கு நைஸ் வலை ஒன்று, கொஞ்சம் ரஃப் வலை ஒன்று, அதோட சைஸ் வலை நம்ம வாங்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். மற்றபடி அவங்களுடைய பர்ஃபெக்ட்னஸ் வந்து பக்காவாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து குருமார்கள், ஏன்னா அவங்க ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருப்பாங்க. இப்போ இந்த அதோட கீழே என்ன பண்ணிக்கலாம்னு பாருங்க, இங்கேயுமே முறுக்கு போட்டு பயன்படுத்தியிருப்பாங்க. இதில் வந்து ஈயம் தள்ளி போடுறாங்க, 2 ஈயத்துக்கு ஒரு ஈயம் தள்ளியுமே போட்டுருக்காங்க. இது மாதிரி தான் எல்லோரும் இதே மெத்தடாலஜி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதில் சந்தேகம் வந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். 2 3 4 5 6 பேட்ச் ஆக்சுவலாக இதுவுமே நம்ம 8 பேட்ச் வரைக்குமே போடலாம். நமக்கு தேவைக்கு கேட்கும்போது நம்ம மாற்றி போடலாம். புரியும் நினைக்கிறேன். சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க யோகம் நகட்டும். ஸோ டிஃபரன்ஷியேட்டை வந்து காட்டுறது தான் உங்களுக்காக இந்த பதிவு. அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.